வணக்கம். ரீசெண்டாக இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அதனுடைய நியூசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாய்கள்லாம் ஷெல்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஆர்டரை சப்போர்ட் பண்ணி இன்டர்நெட்டில் பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஆர்டரை எதிர்த்து இன்டர்நெட்டில் இன்னும் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பிரிவாக மக்கள் பிரிஞ்சு நின்று வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே சமயத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஸ்ட்ரே டாக் ஆக்டிவிஸ்ட், ஸ்ட்ரே டாக் லவர்ஸ் இவங்கெல்லாம் வீதிக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்திலையும் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன சில கருத்துக்கள் எல்லாருமே இன்டர்நெட்டில் பலமாக ஷேர் செய்யப்பட்டது. இப்போ இந்த கருத்துக்களை பற்றி எல்லாம் நமக்கு என்ன பார்வை இருக்குது, இது சரியா தவறா, இது சயின்டிஃபிக்கலா எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரே டாக்னுடைய பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. எப்படி நமக்கு வாயி நம்ம லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் டாகுங்களுக்கும் அதுங்க லாங்குவேஜ் கத்துறது கடிக்கிறது. அதுக்காக எல்லாரையும் போட்டு கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது. கத்துறது கடிக்கிறது, கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது. கத்துறது மிருகங்களை வாழ்றதுக்கு இந்த நாட்டுல அதிகாரமும் இருக்கு, எல்லாமே ஃப்ரீடம் இருக்கு. ஆனா மிருகமா இருக்க இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுக்கு எடுக்கிற முடிவை ஏன் மனுஷனா வாழ்ற மிருகங்களுக்கு இல்ல? ஒரு ரேபிஸ்ட் தைரியமா சுத்துறான், ரேப் பண்ணனே திரும்ப ஒரு 2 நாள் ஜெயில இருப்போம், திரும்பி வெளியே வந்து திரும்ப அதே பண்ணுன்னு சுத்துறான். ஆனா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? இதுங்களுக்கு வாய் கிடையாது பேசுறதுக்கு. அதுக்கு பதிலா நாங்க குரல் கொடுக்குறோம். எங்க குரல் எல்லாம் ஒலிக்கும், நாங்க நம்புறோம். கத்துறது கடிக்கிறது, கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது. கத்துறது இப்போ இந்த போராட்டத்தில் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்களா? இதுக்கு முற்றிலும் ஆப்போசிட்டான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறவங்கலாம் யார்? காலங்காத்தால் பால் போட வரவங்க, நியூஸ் பேப்பர் போட வரவங்க, இல்லைனா தூய்மை பணியாளர் வேலை செய்கிறவங்க, லேட் நைட்டு அதிகாலை இந்த மாதிரியான நேரங்களில் கிராசரி டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் நாய்கள் அப்படின்றது இவங்களை விரட்டிக்கிட்டே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான நாய்களினுடைய தொல்லையால் பாதிக்கப்படுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நாய்களை எப்படியாவது இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது சட்டப்படி நடக்காது. தட் இஸ் இல்லீகல். சட்டமே அப்படிதான் இருக்கு. 1998 இருந்து 2001 இடைப்பட்ட காலகட்டத்தில் மேனகா காந்தியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஏபிசி அப்படின்ற அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன் உருவாக்கப்படுது. அந்த ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அனிமல்ஸை கொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்துது. குறிப்பாக இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றது கம்யூனிட்டி டாக்ஸ். அது எங்கே இருக்கும்னா வீதியில் தான் இருக்கும். அதை நீங்கள் கொல்லக்கூடாது, இல்லை அதை அப்புறப்படுத்தக்கூடாது. இந்த ஏபிசி ரெகுலேஷன் படி ஒரு ஏரியாவில் ஒரு நாயை பிடிச்சா அந்த நாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அதை வேக்சினேட் பண்ணி எந்த ஏரியாவில் பிடிச்சாங்களோ அதே இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். இதுதான் ஏபிசியினுடைய ரூல். டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தெருநாய்களை ஷெல்டர்ஸுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஆர்டரை எதிர்த்து நிறைய மக்கள் வீதிக்கு போராடுறாங்க இல்லையா? அனிமல் ஆக்டிவிஸ்ட், ஸ்ட்ரே டாக் லவர்ஸ் அப்படின்ற பேரில் அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா இந்த ஷெல்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது? இப்படிப்பட்ட ஷெல்டர்ஸ்லாம் இல்லாதப்போ இந்த நாய்களை கொண்டு போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அதில் லாஜிக் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் அதை விட ஏன் ஷெல்டர்ஸ் இல்லை அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2001 கொண்டு வரப்பட்ட இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரெகுலேஷன் படி நாய்களை அவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் ஷெல்டர்ஸில் அடைக்க முடியாது. ஒன்லி டெர்மினலி இல் அல்லது ரேபிஸ் இருக்கக்கூடிய டாக்ஸை மட்டும்தான் அதனுடைய டெரிட்டரிஸ், அதாவது வீதிகளில் இருந்து அப்புறப்படுத்தி ஷெல்டர்ஸ் கொண்டு போக முடியும். மீதி நாய்களுக்கு அந்த வீதிகளில் வாழ உரிமை இருக்கிறது அப்படின்றது தான் ஏபிசி ரெகுலேஷன். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஷெல்டர்ஸ் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு ஏபிசி ரெகுலேஷன் தான் காரணம். நாய்களை வீதியில் இருக்கக்கூடிய நாய்களை ஷெல்டர்ஸில் அடைக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சட்டமே இருக்கிறப்போ எப்படி ஷெல்டர்ஸ் இருக்கும்? வீதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரே டாக்ஸில் அக்ரெசிவான டாக் ஏதாவது இருக்கிற மக்களை கடிச்சா, ஒரு 10 பேரை ஒரு நாய் ஒரு ஏரியாவில் கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த நாயை கொண்டு போய் ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ணி எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து விட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த நாய் இன்னும் ஒரு 10 பேரை கடிச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சட்டமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரியான அக்ரெசிவான டாக்ஸை என்ன பண்ண முடியும்? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சட்டம். இதை ஏற்படுத்தியது யார்?
இந்த 2001 கொண்டு வரப்பட்ட அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்ற ரெகுலேஷன் இதைத்தான் சொல்லுது. அப்போ இப்படி கையால் ஆகாத ஒரு சட்ட நடைமுறையை வைத்துக்கொண்டு நீங்க எதையுமே மாற்றி அமைக்க முடியாது. ஆனா வளர்ந்த நாடுகள்ல இந்த மாதிரி கிடையாது. இப்படி அக்ரெசிவா இருக்கிற டாக்ஸை கொண்டு போய் ஷெல்டர்ல அடைச்சிருவாங்க. அடாப்ஷனுக்கு அனுப்ப முடிந்தால் அது அடாப்ஷனுக்கு அனுப்புவாங்க. அடாப்ஷனுக்கு கூட அது ஃபிட் இல்லை அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஹியூமேனான மெத்தட்ல அதை யூத்தனைஸ் பண்ணிடுவாங்க, அதாவது கருணை கொலை பண்ணிடுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் எதுவுமே எடுக்காத ஒரு முடிவை இந்தியா ஏபிசி ரெகுலேஷன் மூலமாக அது ஒரு சட்டமா அது உருவாக்குது. நாய்களுக்கு வீதியில இருக்கக்கூடிய உரிமையை கொடுக்குது. குழந்தைகள் பெரியவர்கள் நடமாடக்கூடிய வீதிகளை நாய்களுடைய டெரிட்டரியா அங்கீகரிக்குது. இப்ப யுஎஸ்ஏ, கனடா, யூரோப் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் நாய்களை ஸ்ட்ரே டாக்ஸா அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாய்களை கொண்டு போயிட்டு ஷெல்டரில் வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படி அதை அடாப்ட் பண்ணிக்க யாருமே வரல, இல்லை தட் இஸ் அன்ஃபிட் ஃபார் அடாப்ஷன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் இருந்தால் அதை யூத்தனைஸ் பண்ணிடுறாங்க, அதாவது கருணை கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 2001 வந்த இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரெகுலேஷன் படி நாய்களை கருணை கொலை செய்ய முடியாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டுமே அதை கருணை கொலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுவும் ஸ்ட்ரிக்டாக டாக்குமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் முறையாக செய்தால் மட்டுமே அதை அனுமதிக்குது இந்திய அரசு. இப்போ யூத்தனைஸ் பண்ணுறது அப்படின்றது நாய்களுக்கு இழைக்கிற கொடுமை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுமைன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அதே சமயத்தில் நாய் அப்படின்றது ஒரு டொமஸ்டிகேட்டட் பெட் அனிமல். அது அந்த காலத்திலேருந்து மனிதனோடு சேர்ந்து வாழுது அப்படின்னு சயின்ஸ்லாம் சில பேர் பேசுகிறாங்க. இப்போ டொமஸ்டிகேட்டட் அனிமல்னா என்ன? அது மனிதனுடைய பராமரிப்பில் இருக்கணும். ஒரு நாய் அப்படின்றது உல்ஃபில் இருந்து செலக்டிவ் ப்ரீடிங் மூலமாக மனிதன் உருவாக்குனது. அவனுடைய தேவைகளுக்காக, அவனுடைய செல்ஃபிஷ்னஸுக்காக அதை பயன்படுத்தி கொண்டான். இப்போ நாயும் மனிதனும் சேர்ந்து வரலாற்றில் பயணிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த நாய்கள் மனிதனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது அந்த நாய்களுடைய சர்வைவலுக்கு மனிதன் அவசியம். இப்போ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த வார்த்தை பிரயோகமே சரியா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ 2023 இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது, கம்யூனிட்டி டாக்ஸ் தான். ஏன்னா ஒரு தெருவே, ஒரு ஏரியாவே அந்த நாய்களை வளர்க்குதான், அந்த கம்யூனிட்டியே வளர்க்குதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை கம்யூனிட்டி டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட அன்ஓன்டு டாக்ஸ்னு சொல்லலாம். அதுதான் சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தையோ ஒரு மனிதரையோ ஒரு நாய் கடிச்சிருச்சு, இல்லை ஏதோ ஒரு ஆடையோ மாடையோ கடிச்சிருச்சு, அதனால பிரச்சனை. இப்போ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த நாயினுடைய ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என்ன கடிச்சிருக்கு, இப்போ எனக்கு ஆகிற செலவு, எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல், இதுக்கெல்லாம் நீங்கள் தாங்க பொறுப்பு அப்படின்னு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லலாம். இப்போது இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை இவங்களுடைய மொழியிலேயே அது கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த மொத்த கம்யூனிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அது சரியில்லை, நீங்கள் ஏன் வேக்சினேட் பண்ணல, நீங்கள் ஏன் அந்த நாயை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னு திரும்ப இது பிளேம் கேமுக்கு தான் கொண்டு போவோமே தவிர அதுக்கு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது. இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த நாய்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்ட்ரே டாக்ஸ் அல்லது கம்யூனிட்டி டாக்ஸ். ஏன் மொழியில் சொல்லணும் அப்படின்னா அன்வான்ட் டாக்ஸ், அதை சொந்தம் கொண்டாட யாருமே தயார் இல்லை. இதுவே ஒரு கொடுமை இல்லையா? ஒரு நாய்க்கு ஒரு மனித சமூகம் இழைக்கிற கொடுமை. பசியோட இருக்குங்க, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாது, உடம்புல அவ்வளோ வலி இருக்கு. அதுங்களுக்கு புண்ணு இருந்தாலும் சரி, உடம்புல பூச்சி இருந்தாலும் சரி, எடுக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒரு நாய்னா அதுக்கு உணவளிக்கணும், அதுக்கு ப்ராப்பராக ப்ரோட்டீன் சோர்ஸ் சிக்கன் மூலமாகவோ மட்டன் மூலமாகவோ அதுக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் எக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கணும். இவனுங்க போடுற வேஸ்ட்டு எலும்பு துண்டு ஏதாவது அதை நம்பி அந்த நாய் வாழும். இவனுங்க கடைக்கு போனாங்கன்னா ஏதோ டீயை குடிச்சிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு பிஸ்கெட்டு இப்படி வாங்கி இப்படி தூக்கி போடுவாங்க. அதை சாப்பிட்டு வாழாட்டம். உடனே எனக்கு அது நன்றி காமிச்சிருச்சு, நாய் நன்றி உள்ள ஜீவன் பத்தியா அப்படின்னு ஒரு கம்பேஷன் அவர் காமிச்சிட்டாராம். நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறதும் சோறு போடுறதும் கம்பேஷனா அப்படின்னு கேட்டால் ஹாஃப் வே, நீங்கள் பாதியில் தான் நிற்கிறீங்க. அந்த நாய்க்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. அது அந்த வீதியில் வாழ்கிறப்போ இதர நாய்களோட அது ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏகப்பட்ட நாய்கள் வியாதிகளால் நோய்வாய்ப்பட்டு சாகுது. ஒரு நாய் பல குட்டிகளை போட்டுச்சுன்னா அந்த குட்டிகளை பல நாய்கள் கொன்றுது. நாய்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்வோ வைரஸ், கேனைன் டிஸ்டம்பர் இந்த மாதிரியான வியாதிகள், இது எல்லாமே நாய்களை பாதிக்கக்கூடிய வியாதிகள். ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆனால் இதில் இருந்தெல்லாம் அந்த நாய்களை காப்பாற்றுறதுக்கு வராத இந்த மனித சமூகம் ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டதுனால அதை கம்பேஷன் அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படி என்னாமஸாக வளர்ந்துட்டு இருக்கிற டாக் பாப்புலேஷனை தவிர்க்காம
அதை ஒரு மெத்தனை போக்கோட கையாளுறதோ எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்கணும், அவனை கேள்வி கேட்கணும், இவனை கேள்வி கேட்கணும், மொத்த சமூகத்தையே கேள்வி கேட்கலாம். வெறும் சோறு வைக்கிறதுன்றது எப்படி அது கம்பேஷன்? கரெக்டு. சோறு வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? அது இன்னும் அக்ரெசிவ் ஆகும். அப்போது அதனுடைய சிக்கல்கள்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃபீடிங் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஃபீடிங்கோட சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நீதிமன்றங்களே வந்து சொல்லுது. இப்போ இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரெகுலேஷன் அப்படின்றது ஏன் கொண்டு வரப்பட்டது? முதல்ல இந்த நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கம்மி பண்றது, ராபிஸ்னுடைய பரவலை வந்து தடுக்கிறது, அதன் மீது நிகழ்த்தப்படுகிற இந்த மிருக வதைகளை வந்து தடுக்கிறதுக்கு, இப்படி பல நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஏபிசி ரெகுலேஷன். ஆனால் அது சொன்னது செய்ததா? அதனுடைய கோலை அதை அச்சீவ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2001 வந்தது இந்த ஏபிசி ரெகுலேஷன். அன்னைக்கு இருந்த டாக்னுடைய பாப்புலேஷன் 20 மில்லியன். இன்னைக்கு இருக்கக்கூடிய வீதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ்னுடைய பாப்புலேஷன் 60 மில்லியன். 2 கோடியா இருந்த நாய்களினுடைய பாப்புலேஷனை 6 கோடியா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சொல்ல போனா இந்த 25 வருஷத்துல ட்ரிபிளா இருக்கு. அப்போ இன்னும் 25 வருஷம் வந்து இந்த ஏபிசி ரெகுலேஷனே நம்பி நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 25 வருஷத்துல இது வந்து ஒரு 18 கோடிக்கு கொண்டு போய் விட்டுரும் டாக் பாப்புலேஷனை. அன்னைக்கு நாய்கள் என்ன பாடுபடும் அப்படின்றத சும்மா ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கலாமே. முதல்ல ஏபிசியில் இருக்கக்கூடிய ஃபிளாஸை முதல்ல பார்க்கணும். ஒரு டாகை அதனுடைய இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அதே இடத்துல விடுறது அப்படின்றது ஒரு சரியான தீர்வா இருக்காது. சில பேர் என்ன கேட்கறாங்கன்னா, மனுஷன் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி சாவறது கிடையாதா? இல்ல வேற ஏதாவது பாம்பு கடிச்சு சாவறது கிடையாதா? இல்ல வேற எதனா ஒரு விபத்து நடந்து சாவறது கிடையாதா? அதெல்லாம் கம்பேர் பண்ணனா இந்த நாய்க்கடிகள் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாய்க்கடிகள் நடக்குது அப்படின்னா 20 லட்சத்திலிருந்து 60 லட்சம் நாய்க்கடிகள் நடக்கிறதா சொல்றாங்க. 2023 நேஷன் முழுவதும் 60 லட்சம் நாய்க்கடிகள். அப்போ அந்த 60 லட்சம் நாய்க்கடிகளும் ராபிஸ் எக்ஸ்போஷரா தான் பார்க்கணும். அதுல ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு ரொம்ப டீப்பஸ்ட் வூண்ட் இருந்துச்சுன்னா இம்யூனோகுளோபின் அப்படின்ற ஒரு ஊசியை போடணும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஊசி. நாய்க்கடியோட தினமும் போராடக்கூடிய ஒரு சமூகமா இந்திய சமூகம் இருக்கு. உலகத்திலேயே அதிகமான நாய் பாப்புலேஷன், அதாவது ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்குது அப்படின்றதுல நம்ம பெருமை கொள்ளலாம். அது போல ராபிஸ் வியாதி அப்படின்றது ரொம்ப கொடுமையான வியாதி, எல்லாத்துக்கும் தெரியும். ராபிஸ் வந்துட்டா அது சிம்டம்ஸ் தெரிஞ்சிட்டாலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அவங்கள காப்பாற்றவே முடியாது, அதுக்கு மருந்தே கிடையாது, கடைசியில் வந்து 100% ஃபேட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு மைல்டான ஒரு வைரஸ் தான், அது சோப்பு போட்டு கழுவுனாலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர். யாரு? அம்பிகா சுக்லான்னு ஒருத்தங்க, அனிமல் ஆக்டிவிஸ்டா. मेनका गांधी की वंदी उनका तंगचिया में रेबीज जो वायरस फैलती है वो केवल जब इन्फेक्शन सलाइवा खून तक पहुंचती है, बस इसका माध्यम ये है। मगर ये इतनी डेलिकेट वायरस है कि अगर आप साबुन से भी ज़ख्म को धो दो तो रेबीज़ वायरस मर जाती है। इसीलिए आप देखेंगे हमारे देश में जहाँ 1.5 बिलियन लोग हैं, हाँ 1.5 बिलियन पीपल, रेबीज़ का तादाद क्या है? 54 बस। तो क्यों इतना कम? क्योंकि एक तो रेबीज़ बहुत रेयर डिजीज़ है, दूसरी फैलती नहीं है आसानी से, और सच में कुत्ते काटते नहीं है जितना बनाया जा रहा है। இப்போ இந்த சோப்பு போட்டு கழுவுறது அப்படின்றது என்னன்னா, முதல்ல நாய் கடிச்சிட்டா ஒரு 15 நிமிஷம் ரன்னிங் வாட்டரில் சோப்பு போட்டு கழுவுறது அப்படின்றது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் போய் ஆன்டி ராபிஸ் வேக்சினை அவங்க எத்தனை தவணை போட சொல்கிறாங்க, எந்தெந்த நாளில் போட சொல்கிறாங்க, அதாவது டே 0லேருந்தே போடணும். அவங்க சொல்கிற தவணைகள்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா தான் இந்த ராபிஸ் வியாதி வர்றதுலேருந்து உங்களை தவிர்க்க முடியும். இது போக அந்த நாய் கடித்த இடத்துல ரொம்ப டீப்பான ஊண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாய் கடித்த இடத்துல ஆன்டி ராபிஸ் இம்யூனோகுளோபின் ஊசி அப்படின்ற ஒன்று போடுவாங்க. இப்படி ரொம்ப தீவிரமாக கண்காணித்து தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விலங்குகள் மீது வைத்திருக்கிற அன்பை நான் பாராட்டுறேன், ஆனால் அதே சமயத்தில் இப்படி மிஸ்லீடிங்கான சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே மேலும் இந்த சிக்கலை வந்து பெருசுப்படுத்த தான் பயன்படுமே தவிர இதை கம்மி பண்ணுறதுக்கு பயன்படாது. இப்போ நாடு முழுவதும் குழந்தைகளை சில தெருநாய்கள் ரொம்ப பேக்காக சேர்ந்துக்கிட்டு அவங்கள துரத்துறது, கொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. வயதானவர்களும் இதுக்கு பலியாகுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டா கூட அது வந்து இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த டாகுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், இது எப்படி இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி பண்ணுற நாய்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு அழகாக ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை குறைக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் வேணும்.
ட்ரையாங்குலேஷன் மாதிரி எல்லா மெத்தடையும் பயன்படுத்தி டாக்னுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை இந்திய அரசு ஃபாலோ பண்ணணும். இந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய சில ஃப்ளாஸை நிவர்த்தி பண்ணிட்டு இதை அமன் பண்ணால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் நாய்கள் தெருவில் இருக்கிறது அதனுடைய உரிமை அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறவங்க நாய்கள் ஒரு வீட்டுக்குள்ளார மனிதனுடைய பராமரிப்பில் இருக்க தேவையில்லை அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இப்போது ஒரு குழந்தைய தெருவில் விட்டு வளர்த்த முடியுமாங்க? இப்போ குழந்தை தெருவில் நடந்து போவோம், ஸ்கூலுக்கு போவோம், கடைக்கு போவோம். பப்ளிக் ஸ்பேசஸ் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள்லாம் உடன்படுறீங்களா இல்லையா? அதே சமயத்தில் டாக்ஸ் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுல நீங்கள் உடன்படுவீங்களா மாட்டீங்களா? அது வீதியில் எவ்வளோ துன்பத்துக்கு உள்ளாகுது, மனிதர்களால் அது துன்பப்படுத்தப்படுகிறது. அது யார் காப்பாற்றுவா? ஒன்று அடாப்ட் பண்ணி நாம் வச்சுக்கணும். அப்படி இல்லை அதுக்கு ஒரு டீசெண்டான லைஃபையே மனிதர்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வீதியிலேயே சில நாய்களை பார்க்கலாம், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். பார்த்தா சிக் டாக் அப்படின்றது தெரியும். ஆனால் அதுக்கு ரேபிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்த உடனே ஒரு நாய் வெறியோடு இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு ரேபிஸ் இருக்கிறதாவும், அது ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு ரேபிஸ் இல்லை அப்படின்றது ஒரு கற்பிதம். அப்படி கிடையாது. ஆனால் நாய்கள் வந்து வீதியில் இருக்கிறது அதனுடைய உரிமை அப்படின்னு பேசுவாங்க. கேட்டால் ஆர்டிகல் 51A(G) என்ன தெரியுமா சொல்லுது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கம்பேஷன் டுவர்ட்ஸ் லிவிங் பீயிங் சொல்லுது. அதே லிவிங் பீயிங்ஸ்னுடைய கம்பேஷனுக்காக தான் நான் பேசுகிறேன். லிவிங் பீயிங்ஸ்னு நான் சொல்கிறப்ப ஆடு, மாடு, கோழி, வைல்டு லைஃபு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஹியூமன்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த நாய்கள்னால இதர விலங்குகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த கேனைன் டிஸ்டெம்பர் மாதிரியான வியாதி இதர விலங்குகளுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் 2018 கிர் ஃபாரஸ்ட்டில் 20 லயன்ஸ் இறந்து போச்சு. கேனைன் டிஸ்டெம்பர் வியாதி வந்து தாக்கி இந்த வியாதிகள் நாய்கள் கிட்ட இருந்து பரவி இப்படி போகுது. சில நேரங்களில் ஜூனோட்டிக் டிசீசஸ் வந்து என்ன பண்ணுன்னா வேற விலங்குகளுக்கு பரவும். இதை வந்து ஸ்பில்லோவர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரேராக இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம பார்க்கறது வெறும் ரேபீஸை மட்டுமே வச்சு பார்க்குறோம். இப்படி 20 மில்லியன் இருக்கக்கூடிய நாய்கள் பாப்புலேஷனை மும்மடங்காக்கி 60 மில்லியனுக்கு கொண்டு வந்து விட்டோம். இன்னும் இது மும்மடங்கு ஆனால் 150 மில்லியன். இந்த 150 மில்லியன் டாக் பாப்புலேஷனில் இப்படி ஏதோ ஒரு வியாதி பரவுது, ஒரு எபிடமிக்னு வைங்களேன். என்ன பண்ணுவீங்க? இந்த நாய்கள் வந்து பேக்காக சேர்ந்து பல அனிமல்களை வந்து துன்புறுத்துது அப்படின்றது நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஐஐடி மெட்ராஸில் வந்து பல மான்கள் வந்து நாய்களால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறத செய்திகளில் பார்க்க முடியுது. ராபிஸ் அப்படின்ற வியாதி வெறும் நாய்களுக்கு மட்டுமே பரவுறது கிடையாது. அது நாய்கள் கிட்ட இருந்து மற்ற மேமல்ஸ் கிட்டையும் பரவும். வைல்ட் லைஃப் உள்ளார அது பரவுச்சுன்னா அங்கே ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்கும். ஸோ இது வந்து வெறும் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்டை சுருக்கி பார்க்கறதே ஒரு முட்டாத்தனமான ஒரு வாதம் அப்படின்றத பார்க்குறேன். இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல்னுடைய ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்னா, இந்த நாய்கள் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஃபீமேல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் டாக்ஸில் ஒரு 70% டாக்ஸுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டா இனப்பெருக்கத்தை தவிர்த்திடலாம், குறைச்சிடலாம் அப்படின்றது அவர்களுடைய நோக்கம். ஆனால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிட்டிஸில் 10% கூட தாண்டது கிடையாது. இந்த லெவலில் வந்து இந்த ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு இன்னும் 25 வருஷத்தில் வந்து இது 150 மில்லியனை தொடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது வாய் வருமா சொல்லுங்கள்? உங்களால் முடியுமா? ப்ராமிஸ் பண்ண முடியுமா அது வராதுன்ட்டு? கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி இன்னெவிட்டபிள். அந்த ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாக போகிறது. அப்படி ஒரு சூழல் உருவாகாமல் தடுத்துட்டாலே இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு, இந்த ஏபிசி ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரே டாக் ஆக்டிவிஸ்ட்டு, ஸ்ட்ரே டாக் லவ்வர்ஸு, இவங்களுக்குலாம் கோடி புண்ணியம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்களுடைய பாப்புலேஷனையும் மொத்தமாக அழிக்க ட்ரை பண்ணுறாங்க, நாய்களே இல்லாத தெருக்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நாய் பாப்புலேஷனை இன்றைக்கி இருக்குது இல்லை இந்த 60 மில்லியன், அப்படியே 60 மில்லியனை நாங்கள் தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே எனக்கு போதும் பாப்பா சாமி, நீங்கள் பெரிய வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்யூம் எஃபெக்ட்னால நாய்களை அப்புறப்படுத்திட்டா அங்கே எலிகள் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னமோ நாய்கள் தான் இங்கே இருக்கிற எலிகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அதாவது எலிகளை கடித்து உண்ணக்கூடிய இந்த ஃபுட் செயினில், இந்த எக்கோசிஸ்டமில் வந்து நாய்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி பேசுறது. நாய்கள் அந்த அளவுக்கு எலிகளை வேட்டையாடுற ஒரு ஃபுட் செயினில் இருக்கா அப்படின்றது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த எலிகளை வேட்டையாடக்கூடிய காகங்கள், பூனைகள், இவங்களுக்கெல்லாம் அந்த ஃபுட் செயினில் வந்து இடமே கிடையாதா அப்படின்லாம் யோசிக்க தோணுது. இப்போது நாய்களை அப்புறப்படுத்திட்டு அடுத்து குரங்கு வரும், என்ன பண்ணுவீங்க? பல்வேறு நாடுகளில் இப்படி பல்கி பெருகிற அந்த எக்கோசிஸ்டம்க்கு ஆபத்தை, த்ரெட்டை விளைவிக்கக்கூடிய விலங்குகளினுடைய பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாசாக அதை எராடிகேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு கடந்த காலத்தில். சில நாடுகளில் இப்படி சில விலங்குகள் எனாமஸாக ரொம்ப பாப்புலேட் ஆகி அது அந்த எக்கோசிஸ்டம்க்கே பெரிய ஆபத்தை விளைவிக்கிற ஒரு சூழல் ஏற்படுறப்போ
மொத்தமாக அதை எராடிகேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தி கூட சக்ஸஸ்ஃபுல்லாக அதனுடைய பாப்புலேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் வரலாறு இருக்க குரங்கு வந்துடும், ஆடு வந்துடும், கோழி வந்துடும் அப்படின்னு பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? டாக்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் உலகத்திலேயே இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்ற பெயர் எடுத்த ஒரு ஸ்பீசிஸ் தான். அதாவது டாக்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல விலங்குகளுக்கு ஆபத்தை, த்ரெட்டை விளைவிக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக சயின்டிஃபிக் உலகத்தில் பார்க்கப்படுது. உலகத்தில் நடக்கக்கூடிய 1/3 ராபிஸ் மரணங்கள் இந்தியாவில் நடக்குது அப்படின்றத சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த நாய்க்கடிகளால் அதிகமாக பாதிக்கப்படுறது ரொம்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். ஸோ அதனால் கண்மூடித்தனமாக இந்த விஷயத்தில் இல்லாமல் எமோஷனலாக டெசிஷன் எடுக்காமல் லாஜிக்கலாக டெசிஷன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றத நினைக்கிறேன். வளர்ந்த நாடுகள் அந்த மாதிரியான டெசிஷன்ஸை எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஒரு வளரும் நாடு இல்லையா? அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரியான வீடியோக்கள் வருவதற்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பை மீ எ காஃபி அப்படின்ற ஒரு லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனா அதனுடைய QR கோடைங்க தரேன், அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.